15 வருஷம் மம்தா வந்ததுக்கு பிறகு பார்த்தோம்னா, ரொம்பவும் மோசமாயிருச்சு. இந்த வெற்றிக்கு முக்கிய காரணம் பார்த்தோம்னா, அத நம்ம தவிர்க்கணும்னா, நமக்குள்ள ஒரு ஒற்றுமை வேணும் அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வ குடுத்துருக்காங்க. நமக்கே ஏன் அண்ணாமலை அவர்கள பிடிக்குதுன்னு பார்த்தோம்னா, நம்ம நெனச்சத பேசுறாரு. ஒரு பெண் உட்கார்ந்து அழுகுறாங்க. ஏன் அழுகுறேன்னு சொல்லி கேட்டா, நாங்க எங்க ஊர்ல நாங்க பாஜகவுக்கு தான் ஓட்டு போட்டோம். ஆனா எங்க ஊர்ல ஜெயிக்கலையாமே அப்படின்னு அழுகுறாங்க. வந்தே மாதரம். மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த முறை வெஸ்ட் பெங்கால்ல பாஜகவுக்கு கிடைச்சிருக்க வெற்றி மிகப்பெரிய வெற்றி, மகத்தான வெற்றி, வரலாற்று சிறப்புமிக்க வெற்றி. இந்துடா படத்திற்கு உதவ QR கோடை பயன்படுத்திடுங்க. 2 ஜிபே நம்பர் இருக்கு, போன்பே நம்பரும் அதுதான். தாராளமாக அது மூலமாக நீங்க அனுப்பலாம். ஏதாவது உங்களுக்கு சிரமம் இருந்தால் அதுக்கு நீங்க கால் பண்ணி கேட்டுக்கலாம். இதுவரைக்கும் நீங்க இந்துடா படத்தை பார்க்கலன்னா அந்த லிங்கை கிளிக் பண்ணி தாராளமாக நீங்க பார்க்கணும், மற்றவங்களுக்கும் பகிரணும்னு நான் கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். ஏன் அப்படி சொல்றேன்னு பார்த்தோம்னா, கிட்டத்தட்ட 15 வருஷம் டிஎம்சியினுடைய மம்தா அவர்களுடைய ஆட்சி. அதற்கு முன்னாடி 35 வருஷம் கம்யூனிஸ்ட் அந்த கொடுங்கோல் ஆட்சி. அதற்கு முன்னாடி 20 வருஷம் பார்த்தோம்னா காங்கிரஸ் ஆட்சி. அத்தனை பேருமே அந்த மாநிலத்தை எந்த அளவுக்கு சீர்கெடுத்து வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு வச்சிருக்கிறாங்க. ஆனா இந்த 15 வருஷம் மம்தா வந்ததுக்கு பிறகு பார்த்தோம்னா ரொம்பவும் மோசமாயிருச்சு. அதுல இருந்து அந்த மக்களை காப்பாத்திருக்காங்கன்னு தான் சொல்ல முடியும். அது மிகவும் ரொம்ப சாதாரணமாக நடந்ததில்லை. ஏன்னா இதற்கு முன்னாடி நடந்த ஒவ்வொரு எலெக்ஷன்லயுமே பார்த்தோம்னா பெரும்பாலும் அந்த மக்கள் போய் ஓட்டு போட மாட்டாங்க. 75% பேர் வருவாங்க, 25% பயத்துல ஓட்டு போட வரமாட்டாங்க. அந்த 75% மக்கள்லயுமே பார்த்தோம்னா பாதி பேர் ஓட்டு போடுவாங்க, பாதி பேர் அங்க இருக்க குண்டர்கள் ஓட்டு போட்டு மம்தா பானர்ஜி இல்லாட்டி கம்யூனிஸ்ட் யார் ஜெயிக்கிறாங்கன்னு அவங்கள அனௌன்ஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க. அந்த அளவுக்கு அந்த மாநிலம் சீர்கெட்டு இருந்திருக்கு. எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் எந்தெந்த தொகுதிகள்ல அவங்க ஜெயிக்கலையோ அந்த தொகுதிகள்ல ஆளுங்கட்சியாக வரக்கூடிய அரசாங்கம் பெண்களை கற்பழிக்கிறது, அங்க இருக்கும் ஆண்கள் கொலை செய்யப்படுவாங்க, பிரச்சாரம் பண்ண போவாங்க இல்லையா, அந்த ஆட்கள் கைய காலை வெட்டிடுறது, அவங்கள ஊனமாக்கிறது. இவங்களுக்கு பயந்த நிறைய பேர் அகதிகளாக சொந்த நாட்டிலேயேவும் வேற வேற மாநிலங்கள்ல பிரிஞ்சு இருக்கிறாங்க இப்ப வரைக்கும். இப்பதான் கிட்டத்தட்ட ஒரு 7 குடும்பம் திரும்ப வெஸ்ட் பெங்காலுக்கு குடியேறி வந்திருக்கிறாங்க. அவங்க இவங்க இந்த குண்டர்களுக்கு பயந்து வேற மாநிலத்துக்கு போனவங்க. இப்ப அந்த சாதாரண மக்களுக்கு பயம் நீங்கி மறுபடியும் வெஸ்ட் பெங்காலுக்கு வந்திருக்கிறாங்க. இந்த ஏரியா வெஸ்ட் பெங்காலில் இருக்கும் சந்தேஷ்காலி அப்படிங்கிற ஏரியாவுக்கு திரும்ப அவங்க எல்லாம் மீடியால பேட்டி கொடுக்கும்போது இப்படி மம்தா இத்தனைக்கும் அந்த அந்த ஆட்கள் மம்தா பானர்ஜியினுடைய ஆட்கள், இஸ்லாமியர்கள், இந்துக்கள். அவங்க சொல்லும் போது நாங்க மம்தா பானர்ஜியினுடைய டிஎம்சி கட்சியை சார்ந்தவங்க தான். ஷாஜகான் ஷேக் அந்த ஆளினுடைய நடவடிக்கைகள் பிடிக்காம நாங்க எதிர்த்து பேசவும் எங்களை கொல்ல வந்தாங்க. அந்த சமயத்துல நாங்க தப்பிச்சு இந்த மாநிலத்தை விட்டு ஓடி போயிருக்கோம். இப்போ பாஜக ஆட்சி வரவும் எங்களுக்கு ஒரு தைரியம் வந்திருக்கு, நாங்க திரும்பி வந்திருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. இது மிகவும் சாதாரண விஷயம் இல்ல. இந்த வெற்றிக்கு முக்கிய காரணம் பார்த்தோம்னா RSS அந்த அமைப்பு, அவங்களுடைய அர்ப்பணிப்பு, அந்த அங்க இருக்கக்கூடிய இந்து மக்களினுடைய அது என்ன சொல்ற ஒரு பிடிவாதம். அந்த பிடிவாதம் தான் இன்னைக்கு அந்த மாநிலத்துல ஒரு ஆட்சியை கொண்டு வந்திருக்காங்க. குறிப்பா பார்த்தோம்னா பீகார் எலெக்ஷன் முடிஞ்ச உடனேவும் பெட்டி படிக்கை எல்லாம் கட்டிட்டு எல்லாருமே பெரும்பாலான RSS காரவங்க வெஸ்ட் பெங்கால்ல போயிருக்காங்க. ஒரு வருஷத்துக்கு மேலாக அங்க ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதாவது முழு நேர ஊழியர்களாக மட்டுமே வேற வேற மாநிலங்கள்ல இருந்து 2000 பேர்கள் போயிருக்காங்க. அங்க இருந்து ஃபர்ஸ்ட் 2006ல அங்க RSS கிளை அமைப்பு ஆரம்பிக்கப்படுது. ஆக்சுவலா பார்த்தா வெஸ்ட் பெங்கால்ல இருக்கக்கூடிய RSS அமைப்பை ஆரம்பிச்சதே வெஸ்ட் பெங்கால்காரர் தான். இப்போ 2006ல அங்க கிளை அமைப்பு ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி RSS ஆரம்பிச்சது ஒரு பெங்காலியாக இருந்தாலும் கம்யூனிஸ்ட் காங்கிரஸ் வந்த உடனே அதை அங்க செயல்படாம விட்டுட்டாங்க. ஆனா 2006ல அங்க புதிதாக கிளை ஆரம்பிக்கப்படுது. 436 கிளைகளோட இருந்தது. 2026ல பார்த்தோம்னா 4000த்திற்கும் மேற்பட்ட அந்த ஒரு மாநிலத்திற்கு 4000த்திற்கும் மேற்பட்ட கிளைகள் புதிதாக அமைக்கப்பட்டு கிட்டத்தட்ட அங்க இருக்கும் விவசாயிகள், கட்டிட தொழிலாளர்கள், பெண்கள், இளைஞர்கள் இவங்களை மையப்படுத்தி அவங்கள்ட்ட போய் நம்ம பேச்சுவார்த்தை நடத்துறது. அங்க என்ன முக்கியமான விஷயம், அந்த மக்களுக்கு என்ன தேவை அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 50,000த்திற்கும் மேற்பட்ட மைக்ரோ லெவல் மீட்டிங் போட்டிருக்காங்க. அதாவது கிராமம் கிராமமாக, தெரு தெருவாக,
அப்படி அதாவது தெருமுனை கூட்டங்கள் அப்படியெல்லாம் நிறைய இடத்துல கூட்டம் போட்டிருக்காங்க. குறிப்பா பார்த்தோம்னா இதுல வந்து 50,000த்திற்கும் மேற்பட்ட ஆட்டோ ஓட்டுநர்களை பயன்படுத்தியிருக்கிறாங்க. அவங்கள்ட்ட பேச்சு அவங்க அவங்க டாக்ஸில வந்து ஆட்கள் ஏறுவாங்க இல்லையா, அவங்கள்ட்ட வந்து அந்த ஆட்கள் வந்து பேசி கொடுக்கறது. நம்ம மாநிலத்துல வந்து இந்த அளவுக்கு சீர்கெட்டு போயிருக்கு, நமக்கு வந்து ஒரு பாதுகாப்பு இல்லை, நமக்கு வந்து பாஜக வந்தாதான் நமக்கு வந்து ஒரு பாதுகாப்பு இருக்கும். ஏன்னா இங்க வந்து வெஸ்ட் பெங்கால்ல பங்களாதேசிகள் ரோஹிங்கியன்ஸினுடைய வருகைகள் அதிகமாக இருக்கிறதுனால நம்மளுடைய சுதந்திரம் பறிபோகுது, பாதுகாப்பு இல்லாம ஆகுது அப்படின்ட்டு நிறைய அவங்க வந்து கேன்வாஸ் பண்ணியிருக்காங்க. மக்களுக்கு வந்து ஒரு விழிப்புணர்வை கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தோம்னா எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் அங்க வந்து நடக்கக்கூடிய வன்முறைகள், வெறியாட்டங்கள், கொலைகள், கற்பழிப்புகள், ஆட்கள் வந்து ஊனமாகறதுக்கு ஆனாங்க இல்லையா, அவங்களை எல்லாமே வந்து இந்த ஆர்எஸ்எஸ் அமைப்பினர் வந்து ஆதரிச்சிருக்காங்க. அவங்களுக்கு வந்து இழப்பீடுகள் வாங்கி கொடுத்திருக்காங்க, அவங்கள பாதுகாத்திருக்காங்க, அவங்களுக்கு வந்து சட்ட உதவிகளை வந்து செஞ்சு கொடுத்திருக்காங்க. இது வந்து அந்த மக்களுக்கு வந்து ஒரு ஒரு சேஃப், நமக்கு வந்து ஒரு மாரல் சப்போர்ட் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த மக்கள் வந்து நல்லா ஓரளவுக்கு புரிதல் ஆரம்பிச்சிருக்கு. ஆர்எஸ்எஸ் மட்டுமில்ல, அந்த வெற்றிக்கு காரணமாக சொல்லக்கூடிய 3 பேர் முக்கியமானவங்க. அதுல யாருன்னு பார்த்தோம்னா சுனில் பன்சால், பூபேந்தர் யாதவ், பிப்ளப் தேவ், இவங்க 3 பேர் வந்து மிகவும் முக்கியமானவராக சொல்றாங்க. இவங்க சொல்லும்போது இவங்க வந்து அந்த மாநிலத்துல இருக்கும் ஒவ்வொரு மாவட்ட வாரியாக பொறுப்பாளர்களை நியமிச்சு அந்த மாவட்டத்துக்கு என்ன பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கெல்லாம் போய் நேரடியாகவே போய் அந்த மக்கள்கிட்ட கலந்து பேசி எங்களுக்கு நீங்க ரிப்போர்ட் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி அந்த ஒவ்வொரு பொறுப்பாளர்களும் தனித்தனியாக குழுக்களாக அமைச்சு இப்ப ஒரு வார்டுல என்ன பிரச்சனை, இன்னொரு வார்டுல என்ன பிரச்சனை, ஒரு வார்டுல தண்ணி இல்லாம இருக்கும், ஒரு வார்டுல கரண்ட் சரியில்லாம இருக்கும், ஒரு வார்டுல வந்து குண்டர்களினுடைய அட்டகாசம் அதிகமாக இருக்கும், அப்படி நிறைய ஒரு கல்வி தகுதிகள் எந்தெந்த அளவுக்கு அந்த மக்களுக்கு பாதிப்பு இருக்கோ அது ஒவ்வொரு மாவட்ட வாரியாகவுமே வந்து தனித்தனியாக வந்து அவங்க கலெக்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம போன முறை பார்த்தோம்னா டிஎம்சி கட்சியில இருந்து பாஜகவுக்கு வந்த 100க்கும் மேற்பட்ட ஆட்களுக்கு அவங்க வந்து சீட் கொடுத்திருக்காங்க. அது வந்து அந்த மக்களுக்கு, அதாவது அந்த பாஜக கட்சியில இருக்கக்கூடிய உறுப்பினர்களுக்கு, தொண்டர்களுக்கு பிடிக்கவே இல்லை. அதனாலே அதுவும் வந்து தோல்விக்கு ஒரு காரணமாக சொல்லப்படுது. இந்த முறை பார்த்தோம்னா அது ஃபுல்லா எடுத்துட்டு, அதாவது எலெக்ஷனுக்கு பிறகு பாதிக்கப்பட்டிருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு சீட்டு கொடுத்திருக்காங்க. பல வருஷங்களாக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்த பாஜக தொண்டர்கள் இருப்பாங்களே, அவங்களுக்கு வயசு ஆயிருந்தாலும் அவங்க வீட்டுல இருக்கிற பிள்ளைகளுக்கு, பையனுக்கோ பொண்ணுக்கோ மருமகளுக்கு இப்ப அவங்களுக்கு சீட்டு கொடுத்துறாங்க. அப்ப பார்க்கும்போது அது வந்து ஒரு யூத்தாவும் தெரியும், புது முகங்களாக இருக்கும். அந்த கட்சிக்காக வேலை பார்த்த தொண்டர்களுடைய குடும்பமும் சேர்ந்து உழைக்கிற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. அதுல முக்கியமா பார்த்தோம்னா இந்த 3 பேரினுடைய உழைப்பு, அங்க இருக்கும் பொறுப்பாளர்களுடைய உழைப்பு, ஆட்டோக்காரங்கள் ஒர்க் பண்ணியிருக்காங்க, பலசரக்கு கடை, டீ கடை, அது மட்டும் இல்லாம ஜிம், பியூட்டி பார்லர், இப்படி பிரிச்சு பிரிச்சு அங்க இருக்கும் மக்களுக்கு கேன்வாஸ் பண்ணி, இப்ப பியூட்டி பார்லருக்கே ஒரு லேடிஸ் போனாங்கன்னா அங்க இருக்கிற மேக்கப் ஆர்டிஸ்ட் வந்து அவங்கள்ட்ட பேச்சு கொடுக்கறது, இது எல்லாமே பார்த்தோம்னா ஒரு கேன்வாசிங் தான். அந்த மக்களுக்கு வந்து ஒரு விழிப்புணர்வை கொடுத்துருக்காங்க, ஒரு பயத்தை வந்து முதல்ல அகற்றிருக்காங்க. ஆர்எஸ்எஸ்னுடைய தலைவர் மோகன் பாகவத் அவர்கள் அங்கேயே ஆபீஸ் போட்டு இருந்துட்டாரு. அங்க இருந்து என்னென்ன செய்யணும், எந்தெந்த மாவட்டத்துக்கு நம்ம எப்படி எப்படி வந்து பிரச்சார வியூகங்களை வந்து மாத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதிகமான பெண்கள் இதுல வந்து ஈடுபட்டிருக்காங்க. அதுலதான் இங்க வந்து ஒரு முக்கியமான விஷயம். குறிப்பா பார்த்தோம்னா அந்த பெண்களுக்குன்னு சொல்லும் போது கன்வே பண்றது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்துடா படத்திற்கு உதவ QR கோடை பயன்படுத்திடுங்க. 2 ஜிபே நம்பர் இருக்கு, ஃபோன்பே நம்பரும் அதுதான். தாராளமாக அது மூலமாக நீங்க அனுப்பலாம். ஏதாவது உங்களுக்கு சிரமம் இருந்தால் அதுக்கு நீங்க கால் பண்ணி கேட்டுக்கலாம். இதுவரைக்கும் நீங்க இந்துடா படத்தை பார்க்கலன்னா அந்த லிங்கை கிளிக் பண்ணி தாராளமாக நீங்க பார்க்கணும், மற்றவங்களுக்கும் பகிரணும்னு நான் கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். ஃபர்ஸ்ட் கட்டமைப்பை பலப்படுத்திருக்காங்க. ரெண்டாவது பார்த்தோம்னா சமூக விழிப்புணர்வு கொடுத்துருக்காங்க. இதுல பார்த்தோம்னா நமக்கு வந்து இங்க என்ன தேவை அப்படிங்கிறது போக நமக்கு வந்து தேசிய பாதுகாப்பு எந்த அளவுக்கு முக்கியம் அப்படிங்கறத எடுத்து காமிச்சிருக்காங்க, சொல்லியிருக்காங்க. பங்களாதேஷ்ல நடந்த தீபு சந்திரதாஸ் அவர்களுடைய கொலையாகட்டும், இப்ப 2 மாசத்துக்கு முன்னாடி ஒரு 4 வயசு குழந்தைய வந்து அடிச்சு கொண்டு சாக்கடையில போட்டிருந்தாங்க பங்களாதேஷ்ல. அதை பத்தி மக்களுக்கு எடுத்து சொல்லி அங்க இருக்கும் இந்துக்களுக்கு அங்க இருக்கும் இஸ்லாமியர்கள்னால எந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்படுது. இப்ப நம்ம மாநிலத்திலே பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 40% வந்து இஸ்லாமியர்கள் இருக்காங்க. இதுல பாதி பேர் வந்து பங்களாதேஷ சேர்ந்தவங்க. அவங்க இருக்கும்போது இங்க வந்து ஒரு ஆட்சி மாற்றம் தொடர்ந்து வந்து அதாவது அந்த இஸ்லாமியர்களை ஆதரிக்கக்கூடிய கட்சிகளே இருந்தா இந்துக்கள் மிகவும் வந்து நசுக்கப்படுறாங்க
அதை வந்து நம்ம தவிர்க்கணும்னா நமக்குள்ள வந்து ஒரு ஒற்றுமை வேணும் அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வை கொடுத்துருக்காங்க. பங்களாதேஷ்ல நடந்த ஷேக் ஹசீனாவினுடைய ஆட்சி மாற்றம், அதை ஒட்டி நடந்த கலவரங்கள், அதை ஒட்டி நடந்த இந்துக்களினுடைய படுகொலைகள் எல்லாமே வந்து வெஸ்ட் பெங்கால் மக்களை வந்து நல்லா யோசிக்க வச்சிருக்கு. அதே மாதிரி பார்த்தோம்னா முர்ஷிதாபாத் கலவரம், அதை ஒட்டி நடந்த பொதுமக்களினுடைய சேதாரங்கள், பெண்கள் எந்த அளவுக்கு கேவலப்படுத்தப்பட்டாங்க, அசிங்கப்படுத்தப்பட்டாங்க அப்படி சொல்லி மக்களுக்கு வந்து நல்லா வந்து மண்டையில உரைக்கிற மாதிரி வச்சிருக்காங்க. இப்ப இந்த மேப்பெல்லாம் பார்த்தோம்னா, அதாவது 2021 எலெக்ஷன்ல நடந்த சமயத்துல எத்தனை தொகுதிகள் வாங்கியிருக்காங்களோ அந்த தொகுதிகளை ஒரு சில ஒன்னு ரெண்டு தொகுதிகள் தவிர மற்ற அத்தனை தொகுதிகளுமே வெற்றி. அதை ஒட்டி இருக்கக்கூடிய மற்ற தொகுதிகளுமே வந்து வெற்றி. கிட்டத்தட்ட ஃபர்ஸ்ட் மூன்று எம்எல்ஏக்கள், அதுக்கப்புறம் 27 எம்எல்ஏக்கள். இந்த முறை பார்த்தோம்னா கிட்டத்தட்ட அதாவது 126ல இருந்து 150 வரைக்கும் வரும்னு தான் இவங்களே வந்து கணக்கு போட்டது. ஆனா மக்களினுடைய என்ன ஓட்டம் பார்த்தோம்னா அவங்களுக்கு வந்து ஒரு பயம் போயிருச்சு. அமித்ஷா அங்க போய் 15 நாள் இருந்தாரு. அவர் பேசின பேசாகட்டும், ஹேமந்த பிஸ்வ சர்மா பேசினதாகட்டும், யோகி ஆதித்யநாத் அவர்கள் பேச மக்களுக்கு வந்து ஒரு தைரியத்தை கொடுத்துருக்கு. ஹேமந்த பிஸ்வ சர்மாலாம் புகுந்து விளையாடி இருக்காரு. அந்த அளவுக்கு அவர் பேச்செல்லாம் பார்த்தோம்னா, அதாவது அந்த மக்களினுடைய உணர்ச்சிகளை தூண்டி விட்டு ஒரு தைரியத்தை கொடுத்துருக்குன்னு தான் சொல்லுவேன். ஹேமந்த் பிஸ்வ சர்மா பேசும்போது இங்க வந்து ஹுமாயூன் கபீர் அப்படின்னு ஒரு எம்எல்ஏ, அவர் வந்து இங்க நான் ராமர் கோவில் கட்டுவேன்னு சொன்னாரு. ராமர் கோயில் கட்டுறதுக்கு அவை யாரு? இதுன்னா உங்க அவை அப்பை வீட்டு இடமா? இதே மாதிரி அஸ்ஸாம்ல ஒருத்தர் சொல்லுவானா, சொன்னா அவன் இடுப்பு எலும்ப உடைச்சிருவேன், அவனுடைய நாக்கை வெட்டிடுவேன் அப்படிங்க பேசும்போது இந்த மக்களுக்கு வந்து ஒரு தைரியம், இது மாதிரி ஒரு தலைவர் நமக்கு வேணும்னு சொல்லி நமக்கு வந்து அவங்களுக்கு தோணிருக்கு. இப்ப நமக்கே வந்து ஏன் அண்ணாமலை அவர்களை பிடிக்குதுன்னு பார்த்தோம்னா, நம்ம நினைச்சதை வந்து பேசுறாரு. நம்மளை ஒட்டி அடிச்சா அவனுக்கு திருப்பி அடிச்சாதான் நமக்கு வந்து மனசாரும். அது அண்ணாமலை அவர்கள் செய்யும் போது நமக்கு பிடிக்குது. அது மாதிரி தான் அங்க இருக்க மக்களுக்குமே வந்து அந்த மற்ற மாநில முதல்வர்கள் வந்து பேசும்போது அவங்களுக்கு வந்து ஒரு தைரியம் வருது. யோகி ஆதித்யநாத் அவர்கள் பேசும்போது என் மாநிலத்தில் இருக்க வளர்ச்சியை நீங்க பாத்துக்கோங்க, அதே மாதிரி அத்தனை கம்பெனிகளே உங்களுக்கு நான் கொண்டு வந்து கொடுப்பேன், உங்களுக்கு வந்து வேலை வாய்ப்புகள்ல வந்து நாங்க முன்னுரிமை கொடுப்போம், அடுத்த மாநிலத்துக்கு நீங்க அகதிகளாக போக வேண்டாம், அடுத்த மாநிலத்துக்கு நீங்க வேலை வாய்ப்புக்கு நீங்க போக வேண்டாம், இங்கேயே நாங்க உங்களுக்கு எல்லாமே செஞ்சு தருவோம்னு சொன்னதாகட்டும். அதே மாதிரி இங்க அமித்ஷா அவர்கள் பேசும்போது இங்க இருக்கும் ஊடுருவக்காரர்கள் மரியாதையா நீங்களா வெளியே போயிருங்க, அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு எங்களுக்கே சொல்ல முடியாதுன்னு அவர் பேசினதாகட்டும். மோடி நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் பேசும்போது மே 5க்கு பிறகு இங்க ஊடுருவக்காரர்கள் இருந்தாங்கன்னா என்ன நடக்கும் எங்களுக்கு தெரியாது, எது வேண்டாலும் நடக்கும் அப்படின்ட்டு மாறி மாறி அவங்க கொடுத்த ஸ்டேட்மெண்ட்லேயே வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து பங்களாதேஷ்கள் எல்லாமே வந்து சாரசாரியாக போக ஆரம்பிச்சிட்டாங்க. எலெக்ஷன் ரிசல்ட் வந்ததுல இருந்தே பார்த்தோம்னா இப்ப வரைக்குமே பங்களாதேசிகள் வந்து போய்கிட்டே இருக்கிறாங்க. அதாவது சிஏஏ போராட்டம் வந்து ஃபுல்லாவே புஸ்வானம் ஆயிருச்சு. எதுக்குடா இப்ப அவங்களே நினைச்சிருப்பாங்க, எதுக்குதான் நம்ம சிஏஏ ஆரம்பிச்சோம், இது வந்து ஆட்டோமேட்டிக்கா யாருமே போன்னு சொல்ல அவனா போய்கிட்டு இருக்கான். அங்க இருக்க பத்திரிக்கைக்காரவங்க எல்லாம் போய் நெறியாளர்கள்லாம் கேக்குறாங்க, நீங்க எங்க இருந்து வந்திருக்கீங்க, எங்க போறீங்கன்னு. நாங்க பங்களாதேசி வந்து 2 வருஷம் ஆச்சு, 3 வருஷம் ஆச்சு, இங்கதான் இருந்தோம், இப்ப வந்து இங்க பாஜக ஆட்சி வந்துருச்சு, மம்தா தீதி இல்ல, அதனால வந்து நாங்க எங்க நாட்டுக்கே போறோம் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து எவ்வளவு ஒரு தைரியம். ஏதோ ஒரு நாட்டுக்காரர் இங்க வந்து இருந்துகிட்டு நம்மளுடைய பலங்களை வந்து பிடுங்கி திண்டுகிட்டு இருக்கான். இப்ப எல்லா மக்களும் போக ஆரம்பிச்சிட்டாங்க. போனது மட்டும் இல்லாம அங்க இன்னொரு காமெடி நடந்துகிட்டு இருக்கு. பங்களாதேஷ்ல வந்து மிகப்பெரிய போராட்டம், பயங்கரமான போராட்டம். எப்படின்னு பார்த்தோம்னா, மம்தா தீதியை மறுபடியும் வந்து வெஸ்ட் பெங்காலுடைய சிஎம் கொண்டு வாங்க, இல்லாட்டினா நாங்க மோடி அமித்ஷாவை அப்படி பண்ணிடுவோம், சுவேந்திர அதிகாரி நீ எல்லாம் உயிரோடய இருக்க முடியாது அப்படின்ட்டு போராட்டம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதெல்லாம் பார்க்கும்போது டேய், அது ஓ நாட்டுல நீ என்ன செஞ்சுட்டு போய் எங்க நாட்டுல நடக்கிற விஷயத்துக்கு நீ ஏன்டா தலையிரண்டு எல்லாரும் காரி காரி துப்பிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனா பார்த்தோம்னா இன்னைக்கு வரைக்கும் போராட்டம் போய்கிட்டு தான் இருக்கு. இல்ல அவங்களுக்கெல்லாம் அறிவு இருக்கா அறிவில்லையானே தெரியல. எல்லாருமே ரொம்ப கேவலமா தான் பேசுறாங்க. பார்த்தோம்னா இதை சிரிச்சுட்டும் நம்ம கடந்து போக முடியாது. ஏன்னா அங்க வந்து கஞ்சிக்கு இல்ல, ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க, வேலை வாய்ப்புகள் இல்லை. இந்த சமயத்துல பல நாட்கள் அவங்க வந்து கண்டினியூவா போராடும் போது அவங்களுக்கு அந்த பணம் எங்க இருந்து வருது? இதான் நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம். இந்தியாவுக்கு எதிராக ஒரு கோஷம், ஒரு போராட்டம், ஒரு அச்சுறுத்தல் நாங்க நடந்துகிட்டு இருக்கு. இதை வந்து நம்முடைய சென்ட்ரல் கவர்மெண்ட் எந்த மாதிரி அணுக போறாங்கன்னு தெரியல. ஆனா இதற்குண்டான பணம் கண்டிப்பாக ஒரு அமெரிக்காவில் இந்த டீப் ஸ்டேட்னு சொல்றாங்க இல்லையா, அங்க இருந்து கூட அவங்களுக்கு வந்திருக்கலாம். இந்த நாயக தான் பணத்துக்காக எதனாலும் செய்ய ரெடியா இருக்கானுங்களே. அதாவது பங்களாதேஷ், பாகிஸ்தான் இதுகளை பொறுத்த வரைக்கும் பணத்துக்காக என்ன வேண்டாலும் எதை வேண்டாலும் செய்யக்கூடிய ஆட்கள் அங்க அதிகமாக இருக்கிறாங்க. அந்த ஆட்கள் மூலமாகத்தான் நம்ம இந்தியாக்குள்ள வந்து ஈஸியாக
வந்து அதாவது பயங்கரவாதம் தீவிரவாதம் வந்து ரொம்ப ஈஸியா இந்தியாக்குள்ள வந்துருது. இவனுங்களை கண்ட்ரோல் பண்ணுனாலேவும் உள்ள நுழைய விடாம தடுத்தாலேவும் நம்ம நாட்டுல இருக்கிற தீவிரவாதம் பயங்கரவாதம் குறைஞ்சிரும். இங்க இருக்கிறவங்களுமே வந்து வாழை சுருட்டிக்கிட்டு ஒழுங்கா இருப்பாங்க. இதுல யோகி ஆதித்யநாத் அவர்கள் பார்க்கும்போது அவர் தெரு தெருவாக அந்த ஏரியாவுல நடந்து போய் அந்த தெருக்கள் எல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அவர் நடந்து போறாரு. பெரும்பாலும் சாதாரண கிராமங்கள்ல எல்லாம் அவர் நுழைஞ்சு நடந்து போய் அந்த மக்கள்கிட்ட சாதாரணமா நின்று பேசுறாரு. அந்த மக்கள் எல்லாம் அழுகுறாங்க, நாங்கெல்லாம் இப்படி மாட்டிக்கிட்டோம், எங்களை எப்படியாவது காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு. எலெக்ஷன் ரிசல்ட் வந்து ஆட்சி அமைச்சிட்டாங்க. ஒரு பெண் வந்து உட்காந்து அழுகுறாங்க. ஏன் அழுகுறேன்னு சொல்லி கேட்டா, நாங்க எங்க ஊர்ல வந்து நாங்க பாஜகவுக்கு தான் ஓட்டு போட்டோம், ஆனா எங்க ஊர்ல ஜெயிக்கலையாமே அப்படின்னு அழுகுறாங்க. அப்ப மத்தவங்க சொல்றாங்க, இல்ல மத்த ஊர்ல ஜெயிச்சிருச்சு அப்படின்னும். அப்ப இங்க ஊர்ல இருக்கிறவங்க ஏன் எல்லாரும் ஓட்டு போடல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து ஒரு புரிதல் இல்லாம அந்த பெண் அழுகுறாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து ஒரு பயம் வந்து நீங்கி, பரவாயில்ல நமக்கு வந்து ஒரு நல்ல ஆட்சி வந்திருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க மக்கள் நினைக்கிறாங்க. இதுல பார்த்தோம்னா 15 வருஷமாக ஒரு தவம் மாதிரி ஒரு சிலர் வந்து அவங்களுடைய ஹேர் கட் பண்ணவே இல்லை. ஒருத்தர்லாம் 15 வருஷம் ஆச்சு நான் வந்து முடி வெட்டலை, என்னைக்காவது எங்களுக்கு வந்து ஒரு விடுவு காலம் வரும்னு நாங்க நினைச்சோம், இப்பதான் வந்து வந்திருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு அவருடைய தலையில இருக்க முடியெல்லாம் வந்து கிளீன் பண்ணிக்கிறாங்க. இன்னொருத்தவங்க பார்த்தோம்னா காலில் செப்பல் போடாம பல வருஷங்களாக இருந்து இந்த முறை வந்து அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பான ஆட்சி வந்திருக்குன்னு நினைச்சு அவங்க வந்து செப்பல் போட்டுக்கிறாங்க. இப்படி நிறைய விஷயங்கள், அதாவது நம்மளால வந்து நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு அந்த மக்கள் கொடுமையை அனுபவிச்சதுனால இன்னைக்கு அங்க ஒரு மாற்றம் வந்திருக்கு. ஒரு பூத்துக்கு 10 இளைஞர்கள் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு பூத்துக்கு 10 இளைஞர்களுடைய கண்ட்ரோலை கொடுக்கும்போது அந்த 10 இளைஞர்கள் 10 ஓட்டா சேர்த்திருப்பாங்க இல்லையா, அது மாதிரி ஒரு டீம் ஃபார்ம் பண்ணிருக்காங்க. இது வந்து சுஷ்மா சுவராஜ் அவர்கள் வந்து கொண்டு வந்ததுன்னு சொல்றாங்க. இது வந்து ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருக்கு இப்படி ஒரு டீம் ஃபார்ம் பண்றது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து பார்த்தோம்னா யூத் அண்ட் மகிழா, அதாவது இளைஞர்கள் அண்ட் பெண்கள், இவங்கள்ட்ட வந்து பேசி அவங்க மூலியமா வந்து கான்வர்சேஷன் பண்ணி அதை ஒரு வழியாக கொண்டு போறீங்க. இந்த யூத் அண்ட் மகிழா வந்து கிட்டத்தட்ட டெல்லி எலெக்ஷன்ல நல்லா சக்சஸ்ஃபுல்லா போனது. அங்க பார்த்தோம்னா அந்த பெண்கள் வீடு வீடாக போய் ஒவ்வொரு வீட்லயும் இருக்க பிரச்சனைகளை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அங்க இருக்கும் மக்களை வந்து கேன்வாஸ் பண்ணாங்க. இது வந்து ரொம்ப அதாவது டெல்லி எலெக்ஷன்ல யூத் அண்ட் மகிழாவினுடைய பார்ட் அதிகமாக இருந்தது. யூத் அண்ட் மகிழாவுல பார்த்தோம்னா ஆண்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு, அதாவது நிறைய கிராமங்கள்ல வந்து வேலை தேடி வேற மாநிலங்களுக்கு போயிருப்பாங்களே அந்த குடும்பங்களை சந்திச்சு பேசுறது. கிட்டத்தட்ட இது வரைக்குமே பார்த்தோம்னா 6800 நிறுவனங்கள் வெஸ்ட் பெங்காலை விட்டு வெளியே போயிருக்காங்க. அதனாலதான் அவங்களுக்கு வேலை வாய்ப்புகள் வந்து இல்லாமல் போனது. இன்னொன்னு பார்த்தோம்னா இந்த கட்ட பஞ்சாயத்து பண்ணி தண்டால் வசூல் பண்ணுவாங்க, அந்த இது வந்து இனிமேல் சுத்தமாகவே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு வியாபாரிகள்கிட்ட கடைக்காரங்கள்ட்ட போய் பேசியிருக்காங்க. அது வந்து இப்ப பதவி ஏற்றதுக்கு பிறகு நிறைய எம்எல்ஏக்கள் தெருவுல இறங்கி கடையாக போய் இனிமேல் எவனாவது வந்து எங்களுக்கு வந்து நீங்க டெய்லி பணம் கட்டணும், தண்டால் வசூல் பண்ணானுங்கன்னா எங்களுக்கு நீங்க போன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு போன் நம்பரை கையில கொடுத்துட்டு போய் எழுதி போட்டு, எந்த ரவுடினால எந்த குண்டாஸ்னாலையும் உங்களுக்கு வந்து அச்சுறுத்தல் ஏற்பட்ட உடனே எங்களுக்கு போன் பண்ணுங்க, நீங்க சம்பாதிக்கிற காசு நீங்க மட்டும்தான் வச்சுக்கணும், யாருக்கு நீங்க அழுவக்கூடாதுன்னு சொல்லிட்டு எம்எல்ஏக்கள் இறங்கி கடகடையா போய் பேசுறாங்க. இது வந்து அங்க ஒரு நல்ல மாற்றமாக அந்த மக்கள் சொல்றாங்க. அதே மாதிரி கம்பெனிகளுக்கு இனிமேல் இந்த கம்யூனிஸ்ட் கட்சிக்காரன் டிஎம்சி காரன் எவன் போனாலும் அடிச்சு நொறுக்கி அள்ளிடுவோம் அப்படிங்கிறாங்க. சுவேந்து அதிகாரி அவர்கள் பேசும்போது பங்களாதேஷி ஆகட்டும், ரவுடிசம் பண்றவங்களுக்கு இங்க இருக்கும் போலீஸுக்கு இங்க இருக்கும் துணை ராணுவ படைக்கு வந்து நாங்க முழு அதிகாரம் கொடுத்திருக்கோம், அவங்க என்ன வேணாலும் செய்யட்டும், அவங்க வந்து அதாவது அதாவது பார்டர் தாண்டி உள்ள வர்றவங்களுடைய உயிருக்கு உத்தரவாதம் இல்லைங்கிற ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுத்ததுக்கு பிறகுதான் பங்களாதேஷில அப்படியே கொதிச்சு போய் கிடக்காங்க. அதே மாதிரி வேற கட்சியில இருந்து இங்க வந்தவங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கல, பழைய ஆட்களுக்கு கொடுத்துருக்காங்க. அந்த கட்சியில பல வருஷங்களாக ஒர்க் பண்ணவங்களுக்கு சீட்டு கொடுத்துருக்காங்க. இன்னொன்று முக்கியமாக 4வது பார்த்தோம்னா முஸ்லிம்களுக்கு இடம் இல்லை, அதாவது இஸ்லாமிய வேட்பாளர்கள் அங்க ஒரு ஆள் கூட நிறுத்தப்படலை. இது வந்து நல்ல விஷயமா தான் நான் பாக்குறேன். ஏன்னா கட்சிக்காரவங்க நல்லவங்களாக இருப்பாங்க, வேட்பாளர் நல்ல வேட்பாளர்களாக இருப்பாங்க. ஆனால் இந்த ஜமாத்துகளும் இஸ்லாமிய அமைப்புகளும் அவங்களுக்கு உருப்படியா வேலையை பார்க்க விடாது. இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டிலேயே எடுத்துக்கிட்டோம்னு பார்த்தோம்னா இன்னைக்கு நவாஸ்கனி ஆகட்டும், அன்வர் ராஜா ஆகட்டும், நிலோஃபர் கஃபீல் ஆகட்டும், அவங்க எல்லாம் நினைச்சிருப்பாங்க நம்ம எல்லாம் வந்ததுக்கு பிறகு நம்ம மக்களுக்கு ஏதாவது நல்ல செய்யணும் கண்டிப்பா நினைச்சிருப்பாங்க, நான் இல்லைன்னு சொல்லவே மாட்டேன். ஆனா அந்த இடையில இருக்கிறவங்க அவங்கள போட்டு பாடாப்படுத்தி அவங்களுடைய மைண்டவே டைவெர்ட் பண்ணவும் இவங்களும் வெறுத்து போய் வேண்டாம் நமக்கு எதுக்கு இந்த தொல்லை அப்படின்ட்டு அவங்கள சலிச்சு போய் விட்டுருப்பாங்க. இது வந்து இந்தியா முழுவதும் இருக்கு.
அதனால அது பெரும்பாலும் அங்க இருக்க இஸ்லாமியர்கள் பார்த்தோம்னா டிஎம்சிக்கு தான் ரொம்ப ஃபேவராக இருப்பாங்க. ஃபேவராக இருக்கிறது மட்டும் இல்லாம இது வந்து இஸ்லாமிய ஸ்டேட்டு அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்து கங்காரு கோர்ட்டு தான். நீங்க கங்காரு கோர்ட்டுன்னு போட்டு பாருங்களேன், ஆப்கான்ல நடக்கும். அது மாதிரி வந்து நாங்க நீதி கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அராஜகம் பண்ணாங்க. போன பீரியட் எல்லாம் பார்த்தோம்னா நடு ரோட்ல பெண்களை பெல்ட்டால அடிக்கிறது, டிஎம்சி ஆபீஸ்க்கு பெண்களை கொண்டு வந்து அவங்கள பாடாப்படுத்தி ரொம்பவும் கேவலப்படுத்தினாங்க. இது எல்லாமே அந்த மக்களுக்கு வந்து விழிப்புணர்வு கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம நீங்க வெளியே வாங்க, உங்களுக்கு வந்து நாங்க துணையாக இருக்கோம்னு சொல்லிட்டு அங்க இருக்கும் துணை ராணுவப்படை அந்த மக்களுக்கு தைரியம் கொடுத்து நிறைய வீடியோ நம்ம எல்லாம் பார்த்திருப்போம். இது மாதிரி நிறைய விஷயங்கள் அதான் சொல்லுவாங்க இல்லையா, நிறைய பேர் ஒன்று சேர்ந்து அந்த மாநிலத்துக்கு வந்து ஒரு விடுதலை வாங்கி கொடுத்துருக்காங்க. அதுல நிறைய இளைஞர்கள் அழுகுற மாதிரி வீடியோஸ் எல்லாம் வந்துருச்சு. எங்களுக்கு இப்பதான் வந்து சுதந்திரம் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கோயில்கள் வந்து நிறைய உடனே வந்து பூட்டி கிடந்த கோயில்கள் திறக்கப்படுது, ஸ்கூல் திறக்கப்படுது, கோயில்கள்ல பூஜை நடக்குது. இப்படி நிறைய புதுமையான விஷயங்கள் வந்து அங்க நடந்துகிட்டு இருக்கு. இதுக்கு முக்கியமாக காரணம் ஆர்எஸ்எஸ் அமைப்பு, அதுல இருந்து வந்த அமித்ஷாவாகட்டும், அதுல இருந்து வந்த நம்முடைய பாரத பிரதமராகட்டும், அதுல இருந்து வந்த நம்முடைய பாதுகாப்புத்துறை அமைச்சராகட்டும், இவங்க அத்தனை பேரும் அந்த மக்களுக்கு கொடுத்த தைரியம் இன்னைக்கு அந்த மாநிலத்துல மிகப்பெரிய வெற்றியை வந்து கொண்டு வந்திருக்காங்க. கூடிய சீக்கிரம் அதே ஆர்எஸ்எஸ் எங்க தமிழ்நாட்டுக்கு வாங்க, எங்க கேரளாவுக்கும் வாங்க. எங்க மக்களுக்கு வந்து ஒரு விழிப்புணர்வையும் தைரியம் ஆக்சுவலா எல்லாருக்குமே இருக்கு. ஒரு விழிப்புணர்வு மட்டும் நமக்கு இருந்தா போதும், நமக்கும் வந்து ஒரு நல்ல ஆட்சி அமையும். அங்க இன்னொன்னு முக்கியமா பார்த்தோம்னா மக்கள் தொகையை அதிகரிப்பு, இஸ்லாமிய மக்கள் தொகையை அதிகரிப்பு, பூர்வாஞ்சல், சீமாஞ்சல், பீகார், ஜார்க்கண்ட் இதை சுத்தி இருக்கிற இந்த கிராமங்கள் அந்த மாவட்டங்கள்ல வந்து அதிகமான இந்த பங்களாதேஷ்ல வந்து அந்த பரதேசிகள் உட்காந்து 4 கல்யாணம் 5 கல்யாணம் முடிச்சுட்டு 10 பிள்ளை 20 பிள்ளை 30 பிள்ளை எல்லாம் பெற்று வச்சிருக்காங்க. நம் நாட்டில் வளங்களை சுரண்டி தின்றுருக்காங்க. இது எல்லாமே பார்த்தோம்னா அங்க இருக்கும் மக்களுக்கு, அங்க இருக்கும் இந்துக்களுக்கு, அங்க இருக்கும் இஸ்லாமியர்களுக்கு வந்து ஒரு வெறுப்பு ஏற்பட்டிருக்கு. அங்க இருக்க இஸ்லாமியர்களுமே பயந்து தான் வாழ்ந்திருக்காங்க. ஆனா எங்கேயோ இருந்து வந்த பரதேசி நாய்க தான் இங்க வந்து ஊண்டிட்டு நம்ம மக்கள் எல்லாத்தையுமே பாடுபடுத்தியிருக்காங்க. இதுக்கு காரணம் ஓட் பேங்க். பங்களாதேஷ்ல இருந்து வந்த பங்களாதேஷிலுடைய ஓட்டு பேங்க்காக மம்தா பானர்ஜி செஞ்சது இன்னைக்கு அத்தனையுமே அடிச்சு துவைச்சு பிழிஞ்சு காயப்பட்டு எரிஞ்சு விட்டாங்க. அந்த மக்களுக்கு நிம்மதியான வாழ்க்கை கிடைச்சிருக்கு. கண்டிப்பாக இதுக்கு வந்து எல்லா மக்களுமே ஒத்துழைச்சிருக்காங்க. இது வந்து இந்துக்களுக்கான வெற்றின்னு தான் சொல்ல முடியும். அதே மாதிரி ஒரு நல்ல வெற்றியை கூடிய சீக்கிரம் நம்ம மாநிலத்திலையும் கண்டிப்பாக நடக்கும். ஜெய்ஹிந்த், ஜெய் பாரத். இந்துடா படத்திற்கு உதவ கியூஆர் கோடை பயன்படுத்திடுங்க. 2 ஜிபே நம்பர் இருக்கு, ஃபோன்பே நம்பரும் அதுதான். தாராளமாக அது மூலமாக நீங்க அனுப்பலாம். ஏதாவது உங்களுக்கு சிரமம் இருந்தால் அதுக்கு நீங்க கால் பண்ணி கேட்டுக்கலாம். இதுவரைக்கும் நீங்க இந்துடா படத்தை பார்க்கலன்னா அந்த லிங்கை கிளிக் பண்ணி தாராளமாக நீங்க பார்க்கணும், மற்றவங்களுக்கும் பகிரணும்னு நான் கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.